ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மேக்னெட் 24 சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கானவங்க நம்மளுடைய வீடியோ எல்லாமே வந்து சேரும். நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி சரிகமபா ஆடிஷன் நடக்குது. சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது கிட்டத்தட்ட காலையில் 8 மணியில் இருந்து இந்த ஸ்கூல் முன்னாடி வேலம்மாள் ஸ்கூலில் நடக்குது. முகப்பேரில் கிட்டத்தட்ட 8 மணியில் இருந்தே சரிகமபா ஆடிஷனுக்கு நிறைய பேர், நிறைய யங்ஸ்டர்ஸு, ஏஜ்டு பர்சன் எல்லாமே வந்திருக்காங்க. எல்லோருமே அங்கங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை செலக்ட் பண்ணி பாடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே இந்த ஏரியாவில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டை பாடி ஆர்வமாக கலந்துக்கிருக்காங்க. இந்த இடமே இசை மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்குது. எங்கும் இசை. சில இடங்களில் குரூப்பாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. செலெக்ஷன் ஆடிஷன் நடக்கிற இடத்துல அவங்க தங்கள் பேரை ரெஜிஸ்டர் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணி முடித்தவங்க எல்லோரும் ஒவ்வொரு 10 பேராக கூப்பிட்றாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருமே பேட்சில் அவங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்ச் நம்பர் படி தான் கூப்பிட்றாங்க. அதுலேருந்து சரிகமபா டீம் மெம்பர்ஸ் கூப்பிடும்போது அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாட சொல்கிறாங்க. அந்த பாட்டை அவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணால் 2வது ஒரு பாட்டை பாட சொல்கிறாங்க. அதுவும் ஓகேனா நெக்ஸ்ட் லெவலுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய காம்படிஷன் இருக்குது. நிறைய நல்ல பாடல்கள் இருக்காங்க. மிக அழகாக பாடுறாங்க. உண்மையிலேயே இன்றைக்கி பாடுறதை பார்க்கும்போது இவ்வளோ கூட்டமும் ஒவ்வொருத்தராக கலந்துக்க நிச்சயம் நைட் ஆயிரும். சில பேர் கானா பாட்டு பாடுறாங்க, சில பேர் ஏஆர் ரஹ்மான், இளையராஜா, தேவா எல்லா பாட்டுமே பாடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிரவுண்டில் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் கிட்டார், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பாடிட்டுருக்காங்க. நீங்களே வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். வெளியூர்லேருந்தெல்லாம் வந்திருக்காங்க. எல்லோருக்கும் ஒரே எண்ணம், என்ன ஜீ டிவியில் சாரிகமபாவில் பாடி ஒரு பெரிய பாடகர் ஆகணுங்கிறது தான். அது மட்டும் இல்லை, சமீபத்தில் பாடி சாரிகமபாவில் வின் பண்ணி ஜெயித்தவங்க எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. வீடு, கார் எல்லாமே கிடைக்குது. ஓரளவு ஃபேமிலி லெவல் செட்டில் ஆகுது. அதுவும் ஒரு காரணம் தான் இத்தனை பேர் நம்பிக்கையாக கலந்துருக்கிறது வந்திருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸாகவும் கேர்ள்ஸு, பெண்கள் எல்லாமே எவ்வளோ ஆர்வமாக கலந்துக்கிறத பார்க்கும்போது உண்மையாகவே மீடியா இவ்வளோ வளர்ந்துருக்குன்னு தெரியும். அதுவும் சரிகமபா வர்றதுக்கு முக்கிய காரணம் தான் காம்பீராக இருக்கிற நம்ம அர்ச்சனா மேடம். உண்மையாலுமே எல்லா சிங்கர்ஸையும், புது உள்ளவங்களையும் அவங்க நல்லா பாடி அன்பாக பேச வச்சு அவங்கள பாட வைக்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம். சிங்கர் சீனிவாசன் சார் உண்மையாலுமே எல்லாத்தையும் அன்பாக தான் பார்த்துக்கிறாரு. அன்பாக பேசி பாட சொல்கிறாரு. பாட தெரியாமலும் பாட வைக்கிறாங்க. அதுவும் சரிகமபா வளர்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம். சரிகமபா மூலம் எத்தனையோ பேர் சினிமாவில் பாட வாய்ப்பு வாங்கியிருக்காங்க. எனிவே, காத்திருந்து எல்லோரும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்கள நம்ம கண்டிப்பாக பாராட்டாமல் இருக்க முடியாது. எல்லோரும் செலக்ட் ஆகாட்டிலும் வந்தவங்க முயற்சியை பாராட்டி ஆகணும். எவ்வளோ முயற்சி பண்ணியிருந்தா வெளியிலேருந்து நாள் நாங்கள் தங்கி நைட்டில் ஸ்டே பண்ணி செலவு பண்ணி ஹோட்டலில் சாப்பிட்டு இந்த செலெக்ஷனுக்காக வந்திருக்காங்க. இந்த ஆடிஷன் அவங்களுக்கு வெற்றிகரமாக அமையணும்னு வாழ்த்துவோம். அவங்களும் வெற்றி பெறணும். நல்லவங்களை, நல்லா பாடுறவங்களை நம்ம டிவியில் பார்ப்போம், நம்புவோம். தேங்க்யூ வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முன்னாடி வர அனைத்து வீடியோக்களும் நீங்கள் சாதாரணமாக பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ. நன்றி.